ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கிடைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் வந்து இன்றைக்கு கோயிலுக்கு போக போகிறோம். அதோட வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நியூ இயர் வரப்போது. அப்போ நியூ இயர் ஷாப்பிங் தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ கோயிலுக்கு வெளிக்கிட்டோம். அதோட வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய எங்கே போக போகிறோம்? இன்றைக்கு வந்து நியூ இயர் ஷாப்பிங் இருக்குதா? நியூ இயர் ஷாப்பிங் தான். ஆனால் நீங்கள் ரெண்டு வேலை நியூ இயர் எங்களுக்கு வேலை, ஆனால் நியூ இயர் ஷாப்பிங் ஒன்று இருக்கு இன்றைக்கு. அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். அப்படியே ஸ்ட்ராபெரியும் வந்து இப்போ சீசன் என்ன ஸ்ட்ராபெரியும் சீசன். நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி கார்டன் போகிற ஐடியா ஒன்று இருக்குது. அதோட வந்து அஜித்தின் படமும் பலியா இருக்கு. நீ வந்து அஜித்தின் ரசிகை தானே, என்ன மாதிரி போகிற? இன்றைக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஆக்களோட ஆக்கள் போகிறாங்க நைட் ஷோவா அட்லாண்டா, அட்லாண்டாவில் வந்து அஜித்தின் படம் ஓடுது. இப்போ எங்கட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒன்று போகிறாங்க. நீ உமக்கு ஐடியா இருந்தால் போக பிரச்சனை இல்லை. விருப்பம் அவாக்கு இப்போ இது படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு வேலை ஓகே. வேலை இப்போ நத்தான காசு வரும். நாங்கள் போகிறோன்னா போகல. இன்றைக்கு வந்து நைட் ஷோ வந்து நைட் வந்து 8 மணி ஷோவுக்கு போனால் 10 மணிக்கு முடியும். நாளைக்கு வேலை இல்லை போகிறேன்டா. இப்போ நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நியூ இயர் ஷாப்பிங், அதாவது க்ரோசரியும் வந்துட்டா வேண்டு தானே வேணும். இப்போ நாங்கள் ஒரு மாதம் முதல் வேணும், நாங்கள் எல்லாமே முடிஞ்சு தானே. அப்போ நியூ இயருக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கணும். அதோட வந்து நாங்கள் இன்றைக்கி க்ரோசரி ஐட்டம் செய்துட்டு ஈவினிங் வந்து என்ன டைம் ஓடுதுன்ட்டு பார்த்துட்டு போவோம். அப்போ பின்னரம் இப்போ படம் பார்க்க முடிஞ்சா அதை நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு விசிட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பெறும், மறக்காம பாருங்க. மற்ற நிறைய பேர் பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா தான் எங்களுக்கு மேலும் வீடியோக்கள் மற்றது வந்து இப்போ கார்டன் வேலைன்னு நாங்கள் கொஞ்சம் கூட கார்டன் வீடியோக்களுமே நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். மற்றது வந்து எங்கட நாங்கள் நட்டம் இல்லை தக்காளி, அது பூத்துட்டு தெரியுமா, அந்த கொடி மாதிரி வளரும் அந்த தக்காளி. அது வந்து இப்போ பூத்துட்டு அதோட வந்து கரிமிளகா கண்ணு நட்டினாங்க. அதுக்கும் வந்து இப்போ மொட்டு கட்டிட்டு பூக்க போகுது. மற்றது வந்து எங்கட பியாஸ் காய்ச்சிட்டு தானே சின்ன சின்ன பிஞ்சு பிடிச்சிருக்கு. பீச் ரெண்டுட்டு இப்போ இன்றைக்கு நேற்று வந்து லைட்டாக குளிர் அடிக்குது. கடன் குளிர் ரெண்டு இல்லை, நார்மல் குளிர் அடிச்சுருக்கு. எப்படியும் இந்த 1 வீக்கு பிறகு குளிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து க்ரோசரி எந்த பிக்கப் பண்ணோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. மற்றது வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க, எப்படி வீடியோ இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே, அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்க. ஓகே, அப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக குளிருது மார்னிங் டைமில். ஆனால் 11 பிறகு வந்து கொஞ்சம் ஓகே வெதர். பிறகு வந்து 6-7 மணிக்கு பிறகு குளிர் அடிக்கும். ஓகே, பெருசாக டிராஃபிக் இல்லை போல நடக்குது ஹைவேல. இல்லை டிராஃபிக் இல்லை, கார் அடைஞ்சால் கூட தான் போது இது டிராஃபிக் இல்லை தானே இன்றைக்கு. மற்றது வந்து இன்றைக்கு நீ தான் டிரைவ் பண்ணுறீங்க வேலைக்கு போக உள் ரோடு ஹைவேல வந்து மற்றது வந்து ஒரு 5 கண்ண ரோடாங்க விட்டு ஐயோ ஆக்சிடென்ட் ஏதோ டிராஃபிக் ஆயிட்டுது. மற்றது இன்றைக்கு என்ன க்ரோசரி ஐட்டம் என்ன வேண்டாம் சொல்லு. என்ன ஐடியா எல்லாமே ஸ்டாக்ல வச்சிருக்கேன் நானா. ஆனா வெஜிடபிள்ஸ் மற்றது வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் ஒன்றும் இல்லை, வாங்கத்தானே வேணும். வெஜிடபிள்ஸ்கள் வாங்கணும். மற்ற இன்றைக்கு வந்து பெரிய அளவு வண்டியில் எங்களோட 2 வீக்ஸ் கிட்ட மெட்டம் பண்ண போகிறோம். மற்றது நீ 1 மந்த் பிறகு நாங்கள் வெஜிடபிள் வாங்க தேவையில்லை. 6 மாசத்துக்கு தேவையே சேஞ்ச் பண்ணட்டுமா? மற்றது வந்து இன்னும் ஒன்று இருக்குது. நான் அந்த வீடியோ ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு தெரியுமா? இப்ப போன வருஷம் எல்லாம் ஒரு கம்பெனில கூட ஹையரிங் பண்ணவே இல்லை. உள்ளுக்காரன் வேலை செஞ்சா மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணி போகலாம், மற்றபடி எடுக்கவே இல்லை. ஆனா இப்ப எல்லா இடமே ஹையர் பண்றாங்க. இப்ப வந்து 2-3 கம்பெனி வந்து பெரிய கம்பெனி வந்து ஹையர் பண்றாங்க. நான் உங்களுக்கு அதை வந்து ஒரு
தனி வீடியோவா போடுறேன். ஆறாவது நீங்க ஜோர்ஜியால இருக்கிறீங்க, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து கொமெண்ட்ஸ்ல என்ன தொடர்பு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன், என்னென்ன வேலை எப்படி என்று சொல்லி நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு தனி வீடியோவா போடுறேன். இப்ப வந்து அமெரிக்கால பொருட்களின் விலையும் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு வாங்க வரவங்க சொல்லி புலம்புவாங்க எல்லாமே எங்கடா இருக்கு, எல்லாமே அதோட ஸ்பெஷலா சொல்லணும்னா முட்டைன்ற விலை கூடி இருக்கு. நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து கொஸ்கோ போடினேன். அப்ப வந்து அதுல எழுதி போட்டிருக்காங்க ஒரு ஆள் வந்து 12 கேஸ் முட்டை இருக்குல்ல, அதுல 5 கேஸுக்கு மேல எடுக்கல, லிமிட்டட். ஏன்னு சொன்னா இப்ப முட்டை வந்து விலை அதிகரிச்சிருக்கு, அதோட வந்து முட்டை வந்து தட்டுப்பாடுன்ற வழியா ஒரு ஆள் வந்து குறிப்பிட்ட 5 கேஸுக்கு மேல வேண்டியது. ஏன்னு சொன்னா ஒரு சிலர் போய் 10-15 கேஸ் வாங்கக்குள்ள முட்டைன்ற தட்டுப்பாடு கூடுமல்லோ, அதுக்காண்டி அதை குறைச்சி வச்சிருக்கேன். வெளியேற்றம் கூடத்தான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா ஜோர்ஜியால வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அது சம்பந்தமா நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். அது சம்பந்தமா உங்களோட கருத்தை சொல்லுங்க. அப்படி வீடியோ தேவைன்னு சொன்னா என்னென்ன வேலை எங்க என்ன மாதிரின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். கொமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எப்படியான வீடியோ தேவை என்றதை மறக்காம சொல்லுங்க. ஓகே, அப்ப நான் கதைச்சு கொண்டு இருக்காம இப்ப நான் க்ரோசரி இதை பிக்கப் பண்ணிட்டு முடிஞ்ச படமும் பார்க்க போறோம். அப்ப படம் சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு ரிவ்யூவை தந்துட்டு இந்த வீடியோ நிறைய செய்யறேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பாருங்க. இது பாருங்க ஆக்சிடென்ட். இதுல கூடுதலா ஆக்சிடென்ட் இப்படித்தான் போலீஸ் கார் வந்து இருக்கும். உங்களை எல்லாரும் தெரிஞ்சாக்களுக்கு நான் சொல்லல. இது வேற நாடுகளை நீங்க பாக்குறீங்கண்டா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. அமெரிக்கால நாங்க ஆக்சிடென்ட் பண்ணா உடனே வந்து நாங்க மெசேஜ் நம்பருக்கு அடிச்சா உடனே வருவினோம். கூடுதலா அமெரிக்கா கனடா வந்து கூடுதலா சேம் ஆயிருக்கும். ஆனா வந்து யூரோப் கண்ட்ரில என்ன மாதிரின்னு தெரியல. ஆனா ஏசியன் கண்ட்ரில வந்து வித்தியாசம் தானே. மற்றது வந்து இங்க வந்து அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணாலாம் பயப்பட தேவையில்லை, வருவாங்க வந்துட்டு நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு இதண்டிட்டு கால் பண்ணி எந்த இடம் எந்த ஹைவே எத்தனையாவது எக்ஸிட் என்று சொல்லி எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிட்டு போலீஸ் உங்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க. சொன்னா சரி வந்துட்டு ஆர்டபிள்யூ எல்லாம் பார்க்க மாட்டான், வந்து பார்ப்பான் இந்த கார் எந்த பக்கம் அடிபட்டிருக்கு அதை பார்த்துட்டு நாங்க எழுதி போட்டு தந்துட்டு போயிடுவான். 2 பேர்கிட்டையும் கருத்து கேட்பான், என்ன நடந்தது 2 பேர்கிட்டையும் கேட்டு அவனுக்கும் தெரியும் தானே எந்த பப்ளிக் பர்சன் சொல்லப்ப அவங்களுக்கும் அது சம்பந்தமா தெரியும். அப்ப அவங்க கார் எந்த ஆங்கிள் அடிபட்டிருக்கன்னு பார்த்துட்டு மற்ற ஒன்றும் பயப்பட தேவை. வந்து முடியும் நாங்க அங்கட லைசன்ஸ் கொடுத்துட்டு இன்சூரன்ஸ், காருக்கு இன்சூரன்ஸ் கட்டாயம் இருக்கணும். இன்சூரன்ஸையும் கொடுத்தா ஓகே என்று எழுதிட்டு தருவான். எங்கள பிள்ளைன்னு சொன்னா எங்களுக்கு டிக்கெட் ஃபைன் போட்டு தருவான். அதே மாதிரி மற்ற பக்கம் இதான்னு சொன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டு கொடுப்பான். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கேஸ் நம்பர் ஒன்று தருவினோம். அதை வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல போய் எடுக்கலாம். இல்லாட்டியே போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் எங்களுடைய வந்து ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு அதுல வந்து எங்கள பிள்ளை இல்லை மற்றாள்ல தான் பிள்ளைண்டா மற்றாள் இந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. நாங்க வந்து மற்றாளுக்கு அந்த மற்றாளுடைய இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி இப்படி எங்களை கார் அடிபட்டு இதுதான் இந்த போலீஸ் ரிப்போர்ட் சொல்லி எல்லாமே நாங்க வந்து அவங்களுக்கு சொன்னா அவங்க வந்து எங்க நாங்க இருக்கிறோமோ அந்த அட்ரஸுக்கு அவங்க வீட்டை வருவாங்க. எங்களை வீட்டை தான் கார் நிக்கிறேன்னு சொன்ன அந்த ஆக்சிடென்ட் பண்ண கார் இன்சூரன்ஸ் கம்பெனியாலேயே வீட்டை வந்து ஆக்களை அனுப்புவாங்க, செக் பண்ணுவாங்க. அனுப்பினா அவங்க வந்து எங்களோட கார் எல்லாம் பார்த்து படம் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அவங்க வந்து இந்த காருக்கு இவ்வளவு போஸ்ட், இந்த கார் திருத்தலாமா திருத்தலாதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த காரண்ட பிரமதியான காசை உடனே ஒரு 2-3 நாளையில போட்டுருவாங்க. திருத்தலாமான்னு சொன்னா திருத்துறதுக்கு தேவையான காசு தருவாங்க. இல்ல எங்களை காசு வேண்டாம் நீங்க தான் திருத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க 2-3 அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப்பின் அட்ரஸ் தருவாங்க. அங்க உடனே நாங்க காரை விட்டா 2-3 நாளையில காரை திருத்தி தருவாங்க. அதோட வந்து நாங்க வந்து போடாக்குள்ள வந்து அந்த ரெண்டல் கார் பாலிசி அதுகள் எல்லாம் போட்டிருந்தா அந்த ரெண்டல் காரும் எங்களுக்கு தருவாங்க. தருவாங்க, அவ்வளவுதான். மற்ற ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கூடுதலா இங்க வந்து அங்க ஏசியன் கண்ட்ரில எல்லாம் ஆக்சிடென்ட் பட்டா போலீஸ் வந்து அதுகள் எல்லாம் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க வந்து எதுவித பிரச்சனையும் இல்லை, வருவாங்க ஆர்டபிள்யூ அவருக்கு டிக்கெட் தருவாங்க. சீரியஸான இதுன்னு சொன்னா கோர்ட்ஸுக்கு போக வேண்டி வரும். அங்க போனாலும் பெரிய பிரச்சனை இல்லை. பாரதூரமான பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கேற்ற தண்டனை கிடைக்கும், அவ்வளவுதான். மற்றது வந்து கிளைம் எல்லாம் அவங்க இன்சூரன்ஸ்லயே கிளைம் பண்ணி எடுத்துருவாங்க.
அவ்வளவுதான். அப்ப நான் உங்களுக்கு இதே உங்களோட ஒரு பயந்து கொள்ளணும்ன்றேன் சொன்னா, நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேற வேற நாடுகள்ல இருந்தா தெரியாதுன்னு சொல்லித்தான் இது சம்பந்தமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் நிறைய கதைச்சிட்டேன் போல. ஏன்னு சொன்னா அமெரிக்கான்ற இது நிலவரங்கள் உங்களுக்கு தெரியும், அதுக்காண்டி சொன்னேன். ஓகே, அப்ப கண்டினியூ பாருங்க. வீடியோ பண்ண கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நான் கோயில் அடிக்க வந்த கிட்ட வந்துட்டேன் பாருங்க. அதுல வந்து டாபிக்கா இருந்த இந்தியால வந்து ஓகே, நாங்க வந்து எத்தனையாவது எக்ஸிட் எடுக்க போறோம்? இதுல வந்து 55 10 மினிட் டாபிக் இல்லாடி 10 மினிட்ல போயிடலாம். பாருங்க எப்படி இருக்கு. இப்ப வந்து பச்சை பசையில எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. மற்றது வந்து இங்க எங்களை கிட்ட வந்து நல்ல ஆறுகள் இருக்குது, போய் குளிக்கலாம். எப்படியும் மே மந்த்துக்கு போகலாம். இதே இதுல விடலாம் பிரச்சனை. 58 இதுதான் பாருங்க. இதுல 58வது எக்ஸிட் தான் எடுக்க போறோம். ஏர்போர்ட் கோயில்ல இருந்து ஒரு 5 மினிட் இங்க வந்து 2 ஏர்போர்ட் நாங்க இருக்கிறதுல. ஒன்று வந்து உள்ளூர் சேவை டொமஸ்டிக், அதாவது அமெரிக்கால 50 மாநிலம் இருக்கு. நாங்க 50 மாநிலத்தையும் பிளே பண்றேன்னு சொன்னா அது பக்கத்துல இருக்கு ஏர்போர்ட் டொமஸ்டிக். அதே இன்டர்நேஷனலுக்கு நாங்க போறோம்னு சொன்னா அதுக்கு பிரிமா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகே, நான் போட்டேன் வீடியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களுக்கு எடுத்து போட்டேன். உங்களுக்கு யாராவது டொமஸ்டிக் ஏர்போர்ட் பார்க்கணும்னு சொன்னா அதை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டு விடுறேன். இதுலயும் ஒரு பெரிய ஒரு கம்பெனி போட்டுருக்கேன். இதைதான் நாங்க கோயிலுக்கு எடுப்போம். 58வது எக்ஸிட். கோயிலுக்கு நான் கோயிலுக்கு போனேன். போயிட்டு எக்ஸிட்ட மறந்து போயிட்டேன். திரும்பி வரைக்குள்ள எக்ஸிட்ட மறந்து போயிட்டேன். இவர் சொன்ன வேற 348 பத்திருக்குள்ள நான் அப்படியே போய் அட்லாண்டா போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வீடு அதாவது நீ வந்து அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 மந்த்ல லைசென்ஸ் எடுத்துட்டு ஓட்டுகள் வந்து அனுபவம் இல்லாதபடியா. ஆனா நீ போன் நான் சொன்னேன், நான் போகணும் லைசன்ஸும் மற்ற இன்சூரன்ஸும் நாங்க காரோட கட்டாயம் வச்சிருக்கணும் சொன்னேன். ஆனா நீ போன விட்டுட்டு போயிருந்தா என்ன நடந்திருக்கு? ஹெல்ப் கேட்டாலும் என்னன்னு வேற போன் இல்லாடி நம்பரும் மத்த பாடம் இல்லாடி போன் நம்பர் பாடமா இருந்தா யார்கிட்டயும் போய் போன் பண்ணிட்டு அந்த அட்ரஸ் சொன்னா யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, தெரிஞ்சாங்க. போன் நம்பரை மறந்தா கஷ்டம். ஆனா புதுசா நீங்க அப்படி ட்ரை பண்றீங்கன்னா கையில போனை வச்சிருங்க. இடம் மாறி போனாலும் வந்துடலாம். இங்கே சரி. அதுதான் எனக்கு பயம். இப்ப எங்க போறேன்? இப்ப நீ வந்து அமெரிக்கால வந்து சீனியர் தான், அதால வந்து பிரச்சனை. எல்லா இடமுமே நான் தனியா இதுல ரிமைடல் சவுத்துக்குள்ளதான் இந்த டெம்பிள் இருக்கு. இது வந்து நீர் எங்கட ஸ்ரீலங்கால அந்த கிராம வில்லேஜ் சைட் போக்குள்ள இப்படி மரங்கள் 2 பக்கம் நிற்கும். ரோட்டு மண் ரோட்டு இருக்கு. மற்றது என்னன்னு சொன்னா இது பிரான்ஸ்ல இருந்து சாரங்கனம் வந்து கண்டாக்குல இங்க வந்து 2 பக்கம் ரோட்டுக்கரை வந்து மரங்களாத்தான் இருக்கும். ஆனா ஒரு 100 மீட்டர் கங்கால பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிருப்பா. இப்ப பாருங்க இதுல வந்து ரோட்டுக்கரையில மரமா இருக்கு. நீங்க நினைக்கலாம் இந்த ஏரியாவே கார்டன், அப்படி இல்லை. இதுல கரையில மட்டும்தான் மரம், உள்ளுக்கு ஃபுல்லா பில்டிங். அப்ப அவனும் என்ன நான் நல்லா இந்த காரணி படிக்கணும். உள்ளுக்கு பார்த்தா உள்ளுக்கு வந்து ஒரே பில்டிங். அந்த ரோட்டுக்கரை வந்து அது அந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும். அது வந்து அரசாங்க காணியன்றபடியா அந்த மரங்கள் நிற்கும். ஆனா உள்ளுக்கு பில்டிங் தான் அஞ்சு. ஆனா அமெரிக்கா மாதிரி ஃப்ரீடம், நல்ல ஃப்ரீடம் இங்க. ஆனா அமெரிக்கால ஒன்றரை அப்படியும் நல்ல ரோட்டுகள் எல்லாம் நல்ல பிரான்ஸ் லண்டன்ல இருக்கிறவங்க அமெரிக்கா வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் உணர்வீங்க என்னன்னு சொன்னா அங்க வந்து குச்சி குச்சி ஒழுங்கு,
நாங்க பிரான்ஸ்லயே பார்த்தனா லண்டன்லயும் நாங்க போனாங்க தானே. லண்டன்லயே பார்த்தா எல்லாம் குட்டி 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 உடம்பே அதே மாதிரி வீடுகள் எல்லாம் உங்க எல்லாம் ரூம்கள். இங்க வந்து பின்னா பெரிய ரூம்கள் எல்லாம் நல்ல ஃப்ரீடம். ஏன்னு சொன்னா இங்க வந்து இப்ப பிரான்ஸ்ல அந்த பழைய காலத்து பில்டிங்களை உடைக்காம அப்படியே வச்சிருக்காங்க. இத கீப் பண்ணி வச்சிருக்கோம். அதால வந்து ரோட்டுகளும் அந்த முதல் ஆரம்ப காலத்துல போட்ட ரோட்டுகள் இது பாருங்க இது எந்த பெரிய அகலமான ரோட்டுண்டா அங்கால இங்க பெரிய ரோட்டு நல்ல விட்டு வீதியான இடம். இது வந்து நான் நினைக்கிற கூடுதலா ஸ்ரீலங்கால பவுனியா மாதிரி என்ற இடம் அமெரிக்கால நாடு சென்டர் ஒரு காத்தாலையும் ஒன்று நடக்காது. இது வந்து கடல் ஒன்றும் இல்ல. மற்றது வந்து இயற்கையான தங்கள் கூட மற்ற எல்லாத்துக்குமே இந்த சென்டர் மாதிரி. எல்லாரும் வந்து ஜோர்ஜியாவை லைக் பண்ணுவாங்க. இப்ப புளோரிடா மற்ற நியூயார்க் இது வந்து நடுவில் இருக்கு. புளோரிடால இருந்து நியூயார்க் போறேன்டாலும் இந்த இதால தான் போவாங்க. இன்டர்நேஷனல் இங்க இருக்கிறபடியா எல்லாருமே இங்க வந்து போறது வழக்கம். மற்றது வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து அமெரிக்கால வந்து அட்லாண்டால உள்ளதான் பெருசா. அதோட வந்து வேர்ல்ட் வைஸ் ஆயும் அட்லாண்டா ஏர்போர்ட் தான் வந்து நம்பர் 1 ஏர்போர்ட்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப நான் கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். நிறைய கதைச்சிட்டேன் போல எனக்கு. ஓகே, அப்ப அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் அனுபவத்தை சொன்னோம். அமெரிக்கா அந்த கல நிலவரங்கள் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கல நிலவரம் வந்து நாங்க அது சொல்லிடுறோம். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஒரு ஷேர் பண்ணோம் தான். ஓகே, கோயிலுக்கு வந்துட்டோம். ஓகே, நாங்க இன்னைக்கு க்ரோசரி ஷாப்பிங்க பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு கோயில்ல தான் நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு இதுக்கு அப்புறம் ஓகே, இந்த விசேஷம் போல நிறைய கார் பார்க் பண்ணிருக்கு. இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஏதோ ஒண்ணு. ஓகே, அப்ப நாங்க இனி க்ரோசரி ஷாப்பிங் அதோட பார்ப்போம். இதெல்லாம் பாருங்க, இதில் விசேஷம். அப்ப நிறைய பேர் ஆக்கிரமிக்கிறாங்க. இதில் பாருங்க சிலி ஒன்று வச்சிருக்குது. யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கோயிலோட சேர்த்து வச்சிருக்கணும். விவேகானந்தர் வச்சிருக்கணும். இதுல ஸ்மால் ஏஜ்ல இங்க வந்து அவர் வந்து அமெரிக்கால ஒரு ஸ்பீச் கொடுக்கக்குள்ள அவர் வந்து சொன்னதுதான் என்ன அருமை சகோதர சகோதரிகளை வந்துதான் அந்த ஸ்பீச்ல விழிச்சு சொன்னேன்னு சொல்லி. அதான் உடனே ஏண்டா அமெரிக்காவில் வந்து அப்படி ஆக்கள் ஸ்பீச் பண்ணுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஸ்பீச் பண்ணக்குள்ள அவருக்கு வந்து நிறைய ஆதரவு வந்தேன்னு சொல்லி படித்த ஞாபகம் இருக்குது. நீர் படிச்ச அப்படி கேள்விப்பட்டிருக்கு. அவர் வந்து இங்கே வந்துட்டு அந்த முதல் சொல்லக்குள்ள நாங்கள் சொல்கிறேன் அதே மாதிரி அவர் இங்கிலீஷில் வந்து பிரதர் இந்த விழிச்சு என்ன அருமை சகோதர சகோதரிகள்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து அவர் ஸ்பீக் பண்ணுவார். அது வந்து எல்லாரையும் வந்து ஈத்தன்னு சொல்லிடணும். மற்றது இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போய் எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கீழே கேன்டீனில். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ரைட். ஓகே, அப்போ நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ கடைக்கு வந்துட்டோம். என்ன வாங்க போகிறது கடையில்? கொஞ்சம் நல்ல வெயில் அரைக்கிறா அப்போ எல்லாம் நீ இருக்குது. இதெல்லாம் வேறுங்க நல்ல இடம் எல்லாம் நீ இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ரோட்டா இருக்குது. இதில் வந்து நாங்கள் இப்போ சாமான் எல்லாம் வேண்டியாச்சு. இதில் வந்து கேக் ஐட்டம் கொண்டு வரணும். நாங்கள் இப்போ சாப்பிட்டு நாங்கள் வீட்டை போகிறோம். வந்து கடைக்கு போயிட்டு நியூ இயருக்கு வந்து இவ்வளவு தான் நாங்கள் ஷாப்பிங் செஞ்சுட்டு வந்துட்டோம். நியூ இயருக்கு மிரக்கறி அது இதுன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் தண்டி ஆச்சுது. திங்கக்கிழமை நியூ இயர் கரண்ட் அம்மாண்ட துவசம் இருக்குது. அதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் 2-3 சாமான் வாங்கினாங்க. அதையும் செஞ்சுட்டு இந்தியாவில் வந்து நான் இது ஈரல். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ மார்க்கெட் எல்லாம் போய் வந்தாச்சு. அப்போ நாங்கள் இப்போ வந்து கோழி ஈரலும் மற்றது வந்து இந்த கோழி இந்த இது கல்லீரல்னு சொல்கிறது இப்படித்தானே கல்லீரலும் மற்ற இதுவும் பண்ணாங்க. இப்போ அது கறி வைக்க போகிறோம். இப்போ இன்றைக்கு வந்து நியூ இயர் ஷாப்பிங் இவ்வளோ தான். அதோட வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பிலாப்பழமும் வந்து வாங்கினாங்க. பாருங்க நல்ல ரேட்டாக இருக்குது. அப்போ இவ்வளோ தான். இப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். அதோட வந்து இன்றைக்கு வந்து படம் பார்க்க போகிறோம். அப்படியா? அஜித்தின் படம் வந்திருக்குது. அஜித்தின் ரசிகை இவங்க. அப்போ அந்த ரசிகை அவங்களுக்காண்டி தான் நான் போக போகிறேன். என்னுடைய ஹீரோ யாருன்னு தெரியுமா? விஜய். விஜய். விஜய்
இப்போ வந்து விஜயண்ட படம் எனக்கு விஜய பிடிக்கும். லாஸ்ட் இயர் வந்தது. அப்போ போகமாட்டேன். ஆனால் ஓமன்ட்டு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் காலை வாரி ஒரு சாதாரண பிரச்சனை. அதே மாதிரி இந்த முறை நாங்கள் அஜித்தின் படம் பார்க்க போகிறோம். மற்ற எங்களோட ஃப்ரெண்டாக்களும் போகிறாங்க. நாங்கள் வந்து இப்போ நைட் ஷோவுக்கு தான் பலிக்கிட போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். ஓகே, இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிங்கள தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்று கூறிக்கொண்டு இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.